அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சரஸ்வதி பூஜை அன்று கேட்ட வரம் உடனே கிடைக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்படிப்பட்ட சரஸ்வதி வரம் உடனே கிடைக்கும் ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில என்ன பொருள் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் சரஸ்வதி தினம், சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த சிறப்பாக வீடுகளில் நவராத்திரியில 9 நாட்களும் நாம அம்பிகையை வழிபாடு செய்வோம். முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியும் வழிபாடு செய்யக்கூடியது இந்த நவராத்திரி பூஜை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தைரியம், அதே மாதிரி பணம், அறிவு, இது மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அதை உணர்த்துவதற்காகவே இந்த 3 நாட்கள் பிரித்து நாம் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இல்லைங்களா? அப்போது இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை. படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த சரஸ்வதி பூஜை அன்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும் இல்லைங்களா? அப்போது நம்ம எல்லாருமே இந்த சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை அன்று கண்டிப்பாக சிறப்பாக வீடுகளில் எளிமையாகையாவது நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். இதுலேயும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் வீட்லேயும் சேர்த்தே சில பேர் சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் எளிமையாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் லக்ஷ்மி தேவி இருக்கும், சரஸ்வதி தேவி இருக்கும். துர்க்கை அம்மன் பெரும்பாலும் வீடுகளில் நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் நாம் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்பிகை, மதுரை மீனாட்சியாக இருக்கலாம், காஞ்சி காமாட்சியாக இருக்கலாம், சமயபுரத்து மாரியம்மனாக இருக்கலாம். இந்த அம்பிகை ரூபத்திலையும் துர்க்கை அம்மன் வருவார் இல்லையா? அப்போது சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணிட்டு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எப்பொழுதும் நீங்கள் வைக்கிற மாதிரி தாங்க. அவள் பொட்டுக்கல்ல போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். பழங்கள், சர்க்கரை பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு போய் வச்சு அதுக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய சிசர், கத்தி, அருவாள், இந்த மாதிரியான பொருட்களில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் அங்கேயும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு, பீரோ எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதற்குமே நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கலாம். இப்போது நிறைய வீடுகளில் பெண்கள் தப்பாங்க. அந்த தையல் மிஷினையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருங்க. மோட்டார் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த மோட்டாருக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருங்க. அடுத்தது வாகனங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாகனங்களையும் நல்ல முழுமையாக கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதற்கும் சந்தனம் குங்குமம் பூக்கள்லாம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வெளியூர் பயணங்கள்லாம் செல்வோம். எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் எங்களுக்கு நல்ல பயணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் அந்த வாகனங்களையும் நம்ம சுத்தம் பண்ணி அதற்கும் பூக்களும் வைக்கிறோம் இல்லைங்களா? இப்போது இப்படி நாம் ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வீடுகள்லேயும் சரி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் உங்கள் வழக்கப்படி எப்படி வழிபாடுகள் செய்வீங்களோ அதை செஞ்சுக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை, அதாவது சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தமான இந்த பொருளை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது சரஸ்வதி தேவிக்கு என்ன ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்தாமரை. அவள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மீது தான் சரஸ்வதி தேவி அமர்ந்து கொண்டிருப்பாள். அப்போது அவருக்கு பிடித்த அந்த வெண் தாமரை வாங்கிட்டு இன்றைக்கி அவளுக்கு வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனமுகந்து நீங்கள் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாள். அம்மா எங்களுக்கு வெண் தாமரை கிடைக்கல, செந்தாமரை தான் கிடச்சிது, எங்களுக்கு ஏதோ ஒரு தாமரை பூக்கள் வெண்தாமரை கிடைச்சா வச்சுக்கோங்க. இல்லையா எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூ, செந்தாமரையாக இருக்கலாம், வெண்தாமரையாக இருக்கலாம், இந்த 2 தாமரை பூ தான் இருக்குது. இதில் 2ல் எது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. வெண்தாமரை கிடைச்சா ரொம்ப விசேஷம்.
கிடைச்சா வாங்கிக்கோங்க, கிடைக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. 2 தாமரை பூவுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து நீங்கள் வைக்கலாம். ஏன்னா வெண்மை நிறம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வெள்ளை அந்த ஆடையை தான் அணிந்திருப்பவள், வெண் தாமரையில் தான் அமர்ந்திருப்பாள் இல்லையா? அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளைத்தான் சரஸ்வதி தேவி உடுத்தியிருப்பாங்க. அப்போது வெண்மை நிறம் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த வெண் தாமரை வாங்கி பூஜை அறையில் வச்சு நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பார். தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உண்டு மகிழலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சரஸ்வதி பூஜை அன்று நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகள் புத்தகத்தை எல்லாம் வச்சுருப்போம். அதை எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு தமிழ் சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் ஒரு 2 பேரா வாசிக்க சொல்லுங்கள். குழந்தைங்கள படிக்க சொல்லுங்கள். அன்றைய நாள் படிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் கலைகளில் சிறந்து விளங்குவாங்க. அது பரதநாட்டியமாக இருக்கலாம், வேறு இந்த சிலம்பம், அந்த மாதிரியான விளையாட்டுத் துறைகளாக இருந்தாலும் சரிங்க. அதையுமே கொஞ்ச நேரம் அதை வந்து செய்ய சொல்லுங்கள். அந்த மாதிரியான விஷயங்களையும் செய்வதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக இந்த எளிமையான பொருட்களை பூஜை அறையில் வாங்கி வைங்க. இந்த வெண்தாமரை இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் இந்த தாமரைப்பூ வந்து இன்றைக்கி விலை வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்கக்கூடியது தான். முடிந்த வரைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி வாங்குங்க. அப்படி எங்களுக்கு வாங்கவே முடியலைங்க, எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வெண்தாமரை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப வந்து லக்கில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சு வழிபாடுகள் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை அன்று சிறப்பான முறையில் எளிமையாக உங்கள் வீடுகளில் வழிபாடு செய்யுங்கள். எல்லா செல்வ நலன்களும் அம்பிகை உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப எளிமையாக அம்பிகை வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஏற்றுப்பாள். உள்ளன்போடு அவளை நாம் நினைத்தாலே போதும், நம் இல்லம் தேடி வந்து விடுவாள். அதனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எளிமையாக வீடுகளில் வழிபாடுகள் செய்யுங்க. நம்ம வெண்தாமரை வைத்து வழிபட்டோம்னா, இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கொடுத்தா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அதே மாதிரி தான் அம்பாளுக்கு பிடித்த அந்த ஒரு பொருளை வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அம்பையை சந்தோஷத்தோடு நாம் கேட்ட வரத்தை கொடுப்பாள். அப்படிங்கிறதுனால தான் இந்த வெண்தாமரையை வச்சு நாம் வழிபாடு செய்ய சொல்கிறோம். முடிஞ்சவங்க வாங்கி வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.